அனைவருக்கும் வணக்கம். என் நாடு உடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. பரஞ்சோதியார் அருளி செய்த திருவிளையாடல் புராணம் கூடர் காண்டம் படலம் 47 கரிக்குருவிக்கு உபதேசித்த படலம். எம்பெருமானாகிய சிவபெருமான் 12 பன்றி குட்டிகளுக்கும் மோட்சம் அளித்து அவர்களை மந்திரிகளாக்கி வீர சொர்க்கம் அடைய செய்த திருவிளையாடலை நாம் பார்த்தோம். இப்பொழுது ஒரு கரிக்குருவிக்காக உபதேசம் செய்து தன்னுடைய அந்த திருவடி நிழலிலே இருக்க செய்தார் சிவபெருமான். அந்த திருவிளையாடலை அகத்தியர் சொல்ல நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது ராஜராஜ பாண்டியன் சிவனடி பதவியை சேர்ந்தான். அவனுடைய மகன் சுகுண பாண்டியனுடைய காலத்தில் தான் இந்த திருவிளையாடல் நடக்கின்றது. சுகுண பாண்டியன் தன்னுடைய முன்னோர்கள் வழியில் சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டு வருகின்றான். எதிரிகளுக்கெல்லாம் அவன் பெரிய சிங்கம் போன்றவனா, எல்லோரும் பயந்து ஓடக்கூடிய அளவில் வீரமிக்கம் உடையவனாக இருந்தான். ஆனால் தன்னுடைய நாட்டு மக்களை அவன் பாதுகாத்து கொள்வதிலே தந்தையை போலவும் தாயை போலவும் அன்பாக பேணி ஒழுகி வந்தான். இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த மதுரைக்கு ரொம்ப தூரம் இருக்கக்கூடிய ஒரு காட்டில் ஒரு கரிக்குருவி இருந்துச்சு. நாம் பார்த்துருப்போம். நிறைய கண்ணங்கரேர்னு இருக்கும், குட்டியாக இருக்கும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அதை பார்த்தா அது ஒரு 25 கிராம் இருக்கிறதே பெரிய விஷயம். அழகாக இருக்கும். அப்படி பறக்கும்போது அதை விட ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கரிக்குருவி. அந்த குருவி அங்கே இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் அது வசித்து வந்துச்சு. ஆனால் அது ரொம்ப குட்டியாக இருக்குல்ல, அதனால் இந்த காகம் பருந்து போன்ற எல்லா பறவைகளையும் அந்த பறவைகள்லாம் இதை அப்படியே அடிக்கடி அடிக்கிறது, கொத்துறது, இந்த மாதிரி விரட்டுறது, இந்த மாதிரி ஒரு துன்பமெல்லாம் செய்துக்கிட்டு வந்துச்சான். இந்த கரிக்குருவி பார்த்துச்சு, நாம் என்ன பாவம் பண்ணணும், இப்படி இந்த வலிய பறவைகள் எல்லாம் நம்ம இப்படி துன்புறுத்துது, நாம் இங்கே இருக்கவே வேண்டாம், இந்த இடத்த விட்டு நம்ம எங்கேயாவது ஓடி போயிடலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து நிறைய அடர்ந்த காடுகளுக்கு வேற ஒரு காட்டுகளுக்கு அங்கே இருக்கக்கூடிய பூக்கள்லாம் பூத்து குலுங்குதான். அப்படிப்பட்ட மரத்தில் அது தங்கி கொண்டது. அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாம் அப்படியே கவிழ்ந்து தேனை சொருகின்றதான். அப்படி அழகாக இருக்குது அந்த மரமே. அங்கே உட்கார்ந்து இப்படியே யோசிச்சுட்டு இருக்கான், நம்ம ஏன் இப்படி எல்லாத்துக்கிட்டையும் அடிபடுறோம், அதனுடைய அந்த காகமும் பருந்தும் இதை அடித்து கொத்தி தலையில ரத்தம் அப்படியே ஒழுகுதான். அதோடு உட்கார்ந்துருக்கான். அதுக்கு பரஞ்சோதியார் சொல்கிறாரு, முன் ஜென்மத்தில் செய்த பாவம் கொஞ்சமாக சிறிதளவு செஞ்சதுனால இப்போ கரிக்குருவியாக பிறந்துச்சான். நிறைய புண்ணியமும் செஞ்சுருக்குதான். கொஞ்சம் அந்த அதனுடைய கஷ்டத்தில்னால கொஞ்சோண்டு அது கரும வினை செஞ்சதுனால இப்போ கரிக்குருவியாக பிறந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி அது சோகமாக நாணமுற்று வெக்கமுற்று அந்த மரத்து மேலேயே உட்கார்ந்துருக்குது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு அழகான ஒரு மனிதர், ஒரு அந்த வழியாக வழி போக்கர் ஒருத்தர் வராரு. பார்த்தா சிவனுடைய அந்த திருநீற்றை வெந்நீற்றை நெத்தியில் பூசி இருக்காரு. உள்ளமும் தூய்மையாக இருக்குது, வெளியையும் தூய்மையாக இருக்குது. கையில் ஒரு கொடை வச்சுருக்காரு. பார்க்கவே ரொம்ப என்ன சொல்கிறாங்க, தேஜஸாக இருக்குன்னு சொல்லி ஒளி வீசக்கூடிய அளவில் பார்க்குறதுக்கு இவர் கூட போய் பேசலான்னு தோன்ற அளவுக்கு அவர் முகபாவம் அவ்வளோ அழகாக இருந்துச்சா. சில பேரை நம்ம பார்ப்போம், ஏண்டா பார்க்குறோன்னு கோவமாக வரும். சில பேர் நம்ம சம்மந்தமே இல்லாமல் அவர்களை பார்த்து கொண்டே இருக்கணும் போல இருக்கும். அது கடவுளுடைய சித்தம். போன ஜென்மத்தில் கூட தொடர்புடையவர்களாக கூட இருக்கலாம். அப்படி இருந்தால் கூட திடீர்னு ஒருத்தரை பார்த்தோன்னே நம்ம அவர்களோட பேசணும்னு தோணும். அந்த மாதிரியான ஒரு முகத்தை உடைய ஒரு ஆள் அங்கே வந்தான். அந்த மரத்துக்கடியில் போய் கீழே உட்கார்ந்தான். இந்த கரிக்குருவி பார்த்துக்கிட்டே இருக்குது என்னதான் நடக்குதுன்ட்டு. அப்போ அந்த ஆள் போய் அங்கே உட்கார்ந்தோன்னே அங்கே அந்த வழியில் போக வர இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் போய் அந்த ஆளை சுற்றி உட்கார்ந்துட்டாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, இவர்கிட்ட உட்கார்ந்த உடனே இவர்கிட்ட ஏதாவது கேட்கணுன்ற எண்ணத்தை உருவாக்குறாரு அவர். அப்போ அங்கெல்லாம் உட்கார்ந்தோன்னு அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேன் அப்படின்னு அங்கே உட்கார்ந்துருக்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறாரு. அந்த மரத்து மேலே இருக்கக்கூடிய கரிக்குருவியும் கேட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது அவர் சொல்கிறாரு, இங்கேருந்து நீங்கள் போனீங்கன்னா வைகை ஆறுன்னு ஒரு ஆறு வருது, அதுக்கு பக்கத்தில் கூடல் மாநகர் மாடங்கள் சூழ்ந்த பெரிய ஒரு மாமதுரை என்பது இருக்குது. அங்கே ஒரு பொற்றாமரை குளம் இருக்குது. அங்கே 8 யானைகள் தாங்கக்கூடிய அந்த விமானத்தின் கண் எம்பெருமானாகிய சொக்கநாதராகிய சிவபெருமான் அங்கே அழகாக அங்கேற்கண்ணி அம்மையோடு
மீனாட்சியோடு அங்கே வீற்றிருக்கிறாரு. இந்த ஒரு தலத்துக்கு ஒப்புமையாக இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அவர்கள்லாம் சொல்கிறாங்க, அப்படியா சுவாமி, அதை இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் எத்தனையோ தலங்கள் இருக்குது, ஆனால் அந்த தலத்துக்கெல்லாம் முன்னாடியாக இருந்து வந்தது இந்த தலம்தான். அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ சிவபெருமானுடைய தலங்கள் இருக்குது, அதில் மொத்தம் ரொம்பவும் முக்கியமானது 64. அந்த 64ல் முக்கியமானது 16, அந்த 16ல் முக்கியமானது 4. அந்த 4 எதுவென்று சொன்னால் காசி, சிதம்பரம், காலத்தி, இந்த திருவாலவாய் என்று சொல்லக்கூடிய மதுரை. இந்த 4லையும் முக்கியமானது எது என்று சொன்னால் திருவாலவாய், சிவபெருமான் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த மதுரையம்பதி. உங்களுக்கு தெரியுமா? மற்ற பதிகள் எல்லாம் ஒரு தீர்த்த பெருமையாக இருக்கும், தலம் பெருமையாக இருக்கும், மூர்த்தி பெருமையாக இருக்கும். ஆனால் தலம், தீர்த்தம், மூர்த்தி மூன்றும் ஒன்று சேர சிறப்பளிப்பது இந்த மதுரையம்பதியில தான். உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. எல்லோரும் மகிழ்ச்சியோடு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ சொல்கிறாரு, இந்த உலகத்தில் எல்லா தீர்த்தங்களுக்கும் முன்னாடி கடல், ஆறு, அருவி, குளம், குட்டை இதுக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி உருவானது அந்த பொற்றாமரை குளங்கிறாரு. உலகத்துக்கு தெரியாம தான் சிவபெருமான் வைத்திருந்தாரே தவிர அதற்கு முன்னாடியே அது உருவாயிருச்சான். அப்படிப்பட்டது அந்த பொற்றாமரை குளம். அதே போல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சுயம்புலிங்கமாக உருவாகக்கூடிய அந்த மூர்த்தி என்பது கைலாசத்திலிருந்து, காசியிலிருந்து அவையெல்லாம் வருவதற்கு முன்னதாக சிவபெருமானால் அருளி செய்யப்பட்டது. 32 அங்கலக்கணங்களை உடையது அந்த மூர்த்தி. அப்படிப்பட்டது அந்த இது. நீங்கள் அங்கே போய் கேட்டிங்கன்னா உடனே கொடுப்பாரு சிவபெருமான். மற்ற தளத்துல எல்லாம் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அடுத்த பிறவியில் கொடுக்கலாம், அதுக்கு அடுத்த பிறவிலையும் கொடுக்கலாம். ஆனால் இந்த மதுரையம்பதியில் போய் சொக்கநாதரை நீங்கள் வணங்கி, நீங்கள் சிவபெருமானை வேண்டி, அருளை வேண்டி அன்பை மட்டுமே நீங்கள் கொடுத்தா போதும், வேறு எதுவுமே நீங்கள் கொடுக்க வேண்டாம். அப்படி கொடுத்தா அவர் எல்லாத்தையும் கொடுத்துடுவார். எளியவருக்கு எளியவர் அவர். அவர் கேட்குறது ஒன்றே ஒன்று தான், என் மேலே அன்பாக இருக்கியா, அது மட்டும்தான் அவர் பார்ப்பார். எந்த உயிரினத்தையும் சமமாக பார்ப்பார். நீ ஆண், நீ பெண்ணு, நீ குருவி, நீ காக்கா, நீ விலங்கு, நீ சின்ன அப்படின்னு அவர் என்றைக்கும் பாகுபாடு பார்க்காம இந்த உலக உயிர்களை எல்லாம் படைத்த அவன் அப்படியே அருள்வதிலும் சிறந்தவன். அதனால நீங்க அவரை போய் தரிசனம் செஞ்சு அவருடைய அருளை பெறுங்க அப்படின்னு அந்த மரத்துக்கடியில் உட்காந்து அந்த ஆளு எல்லாத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்பதான் இந்த கரிய குருவி நினைச்சிச்சு, இந்த உலகத்துல நான் பிறந்ததனுடைய பயனை நான் அடைஞ்சிட்டேன். இவ்வளவு நாள் எனக்கு தெரியாம இருந்துச்சு. முன்னாடி நான் நிறைய நன்மையை செஞ்சிருக்கிறேன், அந்த பாவமும் செஞ்சிருக்கேன். பாவத்தினால நான் கரிக்குருவியா பிறந்தேன். நான் நிறைய பயன் செஞ்சுருக்கேன் இல்லையா, அதனால இந்த மாதிரி ஒரு காதில் கேட்கக்கூடிய நான் பயனை பெற்றேன். நாம் இங்கே இருக்கக்கூடாது, நம்ம இப்போவே கிளம்பி மதுரையம்பதிக்கு போகணும்னு சொல்லி இந்த கரிக்குருவி பறந்து அங்கேருந்து கிளம்புது. கரிக்குருவிக்கு தெரியாதா எங்கேயோ வெளிநாட்டிலேருந்து வேடந்தாங்களுக்கு பறவைகள்லாம் எப்படி வருது? அதுவும் போல் அது கடவுள் அப்படி ஒரு அறிவை கொடுத்துருக்காரு. அங்கேருந்து நேராக மதுரையம்பதிக்கு வருது. அது வருது. அவர் சொல்கிறாரு, இந்த சிவபெருமானே ஆக்கப்பட்டது. அவரே இதை சொல்கிறாங்க, கட்டடத்துக்கெல்லாம் அவரே வரைபடமெல்லாம் போட்டு இந்த ஊர் இப்படித்தான் இருக்கணும், இந்த மாநகர் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி தன்னுடைய தலையில் இருக்கக்கூடிய சந்திர கலையினுடைய அந்த தேன் மதுரத்தையெல்லாம் அந்த ஊரெல்லாம் சிந்தி அதை சுத்தி பண்ணினாரு. அதனால தான் மதுரமாகிய தேனை உடையதுனால இதற்கு மதுரை மதுராபுரி என்று பெயர் வந்துச்சு. இப்படியெல்லாம் அவர் சொன்னதை கேட்டுக்கொண்டே அப்படியே பறந்து பறந்து அந்த மதுரைக்கு போனது. போய் பார்த்தோன்னா அப்படியே மகிழ்ச்சி வெள்ளத்தில் தாழ முடியல. அப்படி நம்ம பெற்ற நம்ம பிறந்த பயனை நாம் பேர் பெற்றோமேன்னு சொல்லிட்டு அந்த பொற்றாமரை குளத்தில் போய் அந்த கரிய குருவி குளிக்குது. குளிச்சுட்டு அப்படியே பறந்து போய் சிவபெருமானை அப்படியே வலம் வந்து மனதாலேயே துதிக்கின்றது. அதுக்குன்னு ஒரு பாசை இருக்கு இல்லையா? விலங்குகளுக்கு ஒரு பாசை இருக்குது, குருவிக்கு ஒரு பாசை இருக்குது, கிளிக்கு ஒரு பாசை இருக்குது, மிருகங்களுக்கு ஒரு பாசை இருக்குது. நம்முடைய இலக்கியங்கள் எத்தனையோ சொல்லுகின்றன. அப்போ கடவுளோடு தன்னுடைய ஒரு பாஷையில் அது அப்படியே பேசுது. நலன் பறவைகள் கூட எல்லாம் பேசக்கூடிய ஆற்றலை பெற்றிருந்தான், அர்ஜுனன் பெற்றிருந்தான். இந்த மாதிரி அந்த பாஷையிலேயே பேசி சிவனுடைய அருளை வேண்டி நிற்கிது அங்கே. அன்னைக்கு மட்டும் அதை செய்யலை, 3 நாட்கள் சுற்றி சுற்றி வளம் சிவபெருமானை விழுந்து விழுந்து வணங்கி, எம்பெருமானே சிவபெருமானே, நான் இந்த உலகத்தில் பெற்ற உலகத்திலே பிறந்த ஒரு பேற்றை நான் அடைந்தேன்.
உன்னுடைய இவ்வளவு நாளா தெரியாம நான் இருந்தனே, நான் செய்த போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியத்தினால உன்னை நான் அறிந்து கொண்டேன், உன்னை நான் நம்பிக்கையாக நான் உன்னை வணங்குறேன், உண்மையில நான் அன்பு வைத்திருக்கிறேன்னு சொல்லி அப்படியே மானசீகமாக அந்த கரிய குருவி விழுந்து விழுந்து வணங்குது. பார்வதி பார்த்துட்டே இருக்கா. சிவபெருமான்ட்ட கேட்குறா, என்ன இது, இந்த கரிய குருவி என்னதான் அதுக்கு வேண்டும், இதுக்கு என்னதான் செய்யணும், இது என்னதான் கேட்க வருது, என்னதான் சொல்ல வருது அப்படின்னு கேட்குறா. அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு, இது போன பிறவியில் ஒரு மனிதனாக தான் பிறந்துச்சு, அதனுடைய தீவினை பயனாக கரிக்குருவியாக பிறந்துச்சு, அதனுடைய நல்வினை பயனாக இப்பொழுது என்னை கண்டுகொண்டு என்னை வணங்குகின்றது அப்படின்னு சொல்லுது. சிவபெருமான் பாருனா, அப்போ அதுக்காக என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி அந்த கரிக்குருவிட்ட சொல்கிறாரு, உனக்கு நான் மந்திரத்தை சொல்லுகின்றேன். அப்படி நான் அந்த அன்றைய காலத்தில் மார்க்கண்டேயனுக்கு எப்படி ஒரு உபதேசம் செய்தாரோ, அந்த காலனை எட்டி உதைத்து அந்த மார்க்கண்டேயனுக்கு அந்த மந்திரத்தை உபதேசித்தது போல இந்த கரிய குருவிக்கும் அந்த மந்திரங்களை எல்லாம் சொல்கிறாரு. சொல்லவும் அதை அப்படியே இது வாங்கி கொண்டு உள்வாங்கி கொண்டு அது மந்திரத்தை ஜெபித்தது. சொல்லுது, உமையொரு பாகனே வணக்கம், அந்த நிலாவை தன் நெற்றியிலே அணிந்திருக்கக்கூடிய எம்பெருமானே வணக்கம், உமையொரு பாகலாகிய அழகிய கண்ணை உடைய அந்த ஆம்பல் போன்ற வாயை உடைய அழகான கண்ணை உடைய அங்கையர்கண்ணியின் மணாலனே அப்படின்னு சொல்லுது. இந்த இடத்துல ஒன்று நம்ம நினச்சி பார்க்கணும். ஒரு கவிஞர் எழுதினாரு, பூம்பாவா ஆம்பல், அதாவது பூம்பாவாய் ஆம்பல் ஆம்பல், அந்த புன்னகையோ மவ்வல் மவ்வல். எப்படி இலக்கியங்களை படித்ததுனால தான் புலவர்கள் இப்படி பாட்டெல்லாம் எழுதுறாங்க. அந்த மாதிரி அந்த ஆம்பல் போல அவளுடைய வாய் இருந்ததா, அதாவது அங்கேற்கண்ணியான மீனாட்சியினுடைய வாய், அதை போல இருக்கக்கூடிய அவளுடைய மணாலனே வணக்கம் அப்படின்னு சொல்லி விழுந்து விழுந்து வணங்கிட்டு அது சொல்லுது, நான் இந்த உலகத்தில் பெற்ற ஒரு பேரினை நான் அடைந்தேன் சுவாமி, எனக்கு எல்லாமே எனக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க, ஆனாலும் எனக்கு ஒரு குறை இருக்குது சுவாமின்னு கேட்குது. சிவபெருமான் சொல்கிறாரு, உனக்கு என்ன அப்படி ஒரு குறைங்கிறாரு, எல்லோரும் என்னை எளியன் எளியன் என்று எல்லோரும் என்னை அடிச்சடிச்சு ரத்தம் வர வரைக்கும் கொள்றாங்க சுவாமி, அதுக்கு நீங்கள் ஏதாவது செய்யுங்க சுவாமி அப்படின்னு சொல்லவும் சிவபெருமான் மனது இறங்கி, உன்னை இன்றிலிருந்து வலியான் என்று எல்லோரும் சொல்லுவார்கள், வலிமை உடையவன் என்று சொல்லுவார்கள், அதனால தான் கரிக்குருவிக்கு வலியான் என்ற இன்னொரு பெயரும் இருக்குது. அப்போதுமா உனக்கு அப்படின்னு சொன்னார். அதுக்கும் சரின்னு சொல்லிடுச்சு. சுவாமி இன்னொரு குறை இருக்குன்னு சொல்லிச்சு. அதே சுவாமி என்னன்னு கேட்குறாரு, நான் மட்டுமல்ல என்னுடைய வரக்கூடிய பரம்பரையான அத்தனை மரபினர்களுக்குமே நீங்கள் அந்த புண்ணியத்தை கொடுக்கணும், அந்த மந்திரத்தை உபதேசித்து அருளணும்னு சொல்லவும் சிவபெருமானும் அந்த மந்திரத்தை சொல்கிறாரு. சொல்லி என்னுடைய பரம்பரை யாரெல்லாம் இருக்காங்களோ அவர்கள் எல்லோருமே வலிமை உடையவர்களாகவும் இந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணக்கூடியவர்களாகவும் நான் அருள் புரியறேன் அப்படின்னு சொன்னார். இதையெல்லாம் அந்த கரிக்குருவி கேட்டுட்டு மகிழ்வோடு பலகாலம் வீட்டிலிருந்து இறுதியிலே அந்த சிவபெருமானுடைய அந்த பதவியை, சிவலோக பதவியை அடைந்தது. இப்படி தான் ஒரு கரிக்குருவின்னு கூட பார்க்காம அது ஒரு சாதாரண உயிரும் தானே அப்படின்னு இல்லாமல் சிவபெருமான் அதற்கு அருள் புரிந்தார். ஏனென்று சொன்னால் சிவபெருமான் எளியவனுக்கு எளியவராக இருப்பார். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு போய் விழுந்து அங்கங்கன்னு கூட நம்ம விழுந்தடிச்சு மலை அங்கே ஏறும்னு அவசியம் இல்லை, உள்ளத்திலே சிவபெருமானை நம்ம நினைத்தாலே போதும் அப்படின்னு இந்த படலத்தின் மூலமாக இந்த உலகத்துக்கெல்லாம் மீனாட்சி சொல்ல பரஞ்சோதியார் எழுதுகின்றார். அதை அகத்தியர் எல்லோ முனிவர்களுக்கும் சொல்வதாக இந்த பரஞ்சோதியார் தன்னுடைய பாடலில் பதிவு செஞ்சிருக்கிறாரு. இப்படி தான் கரிக்குருவிக்கு மந்திரத்தை உபதேசம் செய்து சிவபெருமான் அருள் புரிந்தார். அடுத்த ஒரு படலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.